வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. பாப்பாவை வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து போடணும் அப்படின்னு தான் ஆசை இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து அம்மாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பாப்பா ஃபேஸ் வந்து இப்போயே வந்து எல்லாம் போடக்கூடாது, அந்த இது கண்ணு பட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து போடாமல் இருந்தேன். வேறு எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு வந்து அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் வந்து பாப்பா விஷயத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் பெரியவங்க பேச்செல்லாம் கொஞ்சம் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக கொஞ்சம் அடை கொடுக்காம இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து நம்ம பாப்பாவை வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸ்லேயும் பார்க்கலாம். நானும் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பாப்பு குட்டியை காட்டுறேன். பக்கிலி குட்டி எனக்கு பொம்பளை குழந்தை என்ன ரொம்ப பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் வந்து வளவலன்னு பேச வேண்டாம். நம்ம பாப்பு குட்டி பார்த்துடலாமா? தூக்கிட்டாங்க. எஸ், இவங்க தான் எங்களுடைய லிட்டில் ஏஞ்சல் பேபி டால், எங்களுடைய பாப்பு குட்டி. அவங்க வந்து தூக்கத்துல இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கிராங்கியா இருக்காங்க. ஓகே, இவங்க தான் எங்களுடைய பாப்பு குட்டி. நேம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரிவீல் பண்றேன். நேமிங் செரிமனி வீடியோ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுல பாருங்க நேம் வந்து. ஓகே, பாப்பு குட்டி பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபேஸ் கட் யார் மாதிரி இருக்கு பார்த்து சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்காளா இல்லை அவங்க அப்பா மாதிரி இருக்காரா? எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அப்பா மாதிரி இருக்கே அப்பா மாதிரி இருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஓகே, பெண் குழந்தைங்க வந்து அப்பா மாதிரி இருந்தாதான் வந்து லக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், பாப்பாவை காமிக்கிறதுக்கு லேட் பண்ணதுக்கு சாரி. நான் வந்து ஒரு 3 monthsல தான் காட்டணும்னு நினைச்சேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கேமரால வந்து என்ன மாதிரியே பாப்பா போன் எடுத்தாவே போஸ் அங்கதான் கொடுப்பா. கொஞ்சம் முன்னாடி நான் லைட்ல வச்சிருந்தனால கொஞ்சம் இதா இருக்கு அவருக்கு. பாருங்க குட்டி பேபி எப்படி இருக்காங்கன்னுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல. ஓகே, மேடம் பார்த்து சொல்லுங்க யார் மாதிரி இருக்காங்கன்னுட்டு. என்ன மாதிரி இருக்காளா இல்லை அவங்க அப்பா மாதிரி இருக்காளான்னு சொல்லுங்க. ஆனா வந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதுக்கு நீங்களும் சொல்லுங்க பாப்பு குட்டி யார் மாதிரி இருக்கான்னுட்டு. பாருங்க போஸ் கொடுங்க. அவ தூக்கத்துல இருக்கனால வந்து கேமரா பார்க்க மாட்டேங்கிறா. கை ஒன்று கொடுத்துட்டா போதும், சப்பிட்டே இருப்பாங்க மேடம். ஓகே, அவங்க போய் தூங்கட்டும். நான் Baby sleeping clips. நாங்க எங்க போட்டாலும் தூங்குவோமே. தூங்க மாட்டேனே. தூங்குவோமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கிவிட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன குட்டி
ஏ தங்க புள்ள கொச்சக் 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 ஜே ஒரே குளிச்சுட்டு ஃப்ராக் போட்டு விட்டாங்களா கிறுக்கிடி தங்க அழகிருக்க நீயே நைட்டி போட்டிருக்க நைட்டி இது அழகிறியே நீயே ஆக்டிங் கல்லியா நீயே ஆக்டிங் பண்றியா என்னாச்சு என்னாச்சு அடுத்து என்னாச்சு சரி ஓகே ஃபைனலாக வந்து பாப்பாக்குட்டியோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியாச்சு. நான் இது வரைக்குமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸ்டோரி எதுலேயுமே வந்து பாப்பாவோட ஃபேஸ் வந்து இது வரைக்கும் போட்டதில்லை. நேரில் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பாப்பா எப்படி இருக்கான்றது தெரியும். நான் வந்து இவ்வளோ டிலே பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணல. ஸ்டார்டிங் ஒரு 3 months முடிஞ்ச உடனே வந்து போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது எப்படியோ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து 4 months 15 days கிட்ட ஆகுது. இந்த டைம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் பாப்பாக்குட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பாப்பா கூட வந்து நிறைய vlogலாம் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. லைனா வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஹாய் ஹலோ, உங்களுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபி உங்க லைஃப் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனி சேஞ்சஸ்? நோ. ஐ நைட்லாம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் டயர்ட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆஹா, குட்டி ஏஞ்சல்னால எதுவும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து எந்த பேபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கேர்ள் பேபி. பாய் பேபில இஷ்டம் இல்லையா? பால் பேபி கண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேர்ள் பேபி. நாங்கள் 2 பேருமே வந்து கேர்ள் பேபி தான் ஆசைப்பட்டோம். எங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போவே உங்கள் அலப்புறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஐ சூப்பராக இருக்கு. ஹாய் ஹலோ டிங் 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 ஜொல்லு ஆம்லோ. இது எனக்கு புதுசாக இப்போ கற்றுட்டு இருக்கு. அழகா இருக்கு. நீ பண்ணு. ஆமா குட்டி ஜக்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இது அந்த வீடியோ வர்றது பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டெலிவரி ஸ்டோரி, ப்ரெக்னன்சி ஸ்டோரி அதெல்லாம் வேணும்னா சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த வீடியோஸும் போடுறேன். என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து ரொம்ப ஜாலியான டெலிவரி ஸ்டோரி தான். பெருசாக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி என்னோட ஃபேமிலியும் சரி நான் கேட்ட வரைக்கும் டெலிவரினா கொஞ்சம் அப்படின்னு பயம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து C-section தான். அந்த C-sectionம் வந்து எனக்கு எப்படி ஆச்சு என்ன எது இப்போ நான் எப்படி ரெக்கவரி ஆகி நான் எப்படி இருக்கேன்றது வந்து நான் ஒரு லென்த்தி வீடியோவாக வந்து பண்ணலான்ற ஐடியா இருக்குது. உங்களுக்கு இஃப் இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து என்னோட டெலிவரி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.